தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், ध्यान के लिए लिया गया वो वचन மல்கியா புஸ்தகம் मलाकी की पुस्तक 2வது அதிகாரம் दूसरा अध्याय அவருடைய 11வது வசனம். 11वां वचन। யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள்। यहूदा ने विश्वासघात किया है और इज़राइल में और यरूशलेम में घृणित काम किया गया है, क्योंकि यहूदा ने पराये देवते की कन्या से विवाह करके यहोवा के पवित्र स्थान को जो उसका प्रिय है अपवित्र किया है। யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், यहूदा ने विश्वासघात किया है। இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது। इज़राइल में और यरूशलेम में घृणित काम किया गया है। கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி यहूदा ने पवित्र स्थान को जो यहोवा के पवित्र स्थान को जो उसका प्रिय है அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள்। पराये देवते की कन्या से विवाह करके अपवित्र किया है। இந்த வசனத்தில் வாசிக்கிற ஒரு வார்த்தை, इस वचन में हम एक बातें पढ़ रहे हैं, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணி यहूदा ने विश्वासघात किया है, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குலைத்து போட்டார்கள்। यहोवा के पवित्र स्थान को जो उसका प्रिय है उसे अपवित्र कर दिया है। யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிற மக்கள்। यहूदा कौन होता है? परमेश्वर को स्तुति करने वाले लोग। லேயாள் பெற்றெடுத்த 4வது குமாரன் யூதா। लिया का चौथा पुत्र का नाम है यहूदा। சொல்லுகிறார், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த குமாரனுக்கு யூதா என்று பெயர் வைத்தார்। अब मैं परमेश्वर को स्तुति करूंगा बोलकर अपने बच्चे का नाम यहूदा रखा। யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறது। यहूदा का मतलब ये पर यहोवा की स्तुति करना। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் யூதர்கள்। जो कोई परमेश्वर पर विश्वास करते हैं और उसे मान लिए हैं सब यहूदा लोग हैं। நம்ம எல்லாம் யூத ஜனங்கள்। யூத ஜனங்கள்னா அங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்ல। यहूदी लोग का मतलब ये नहीं कि जो परदेश में रहते हैं, கர்த்தரை துதிக்கிறவர்கள், यहोवा की स्तुति करने वाले। கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், यहोवा को स्तुति करने वाले यहूदी लोग கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள்। परमेश्वर जो प्रिय जानता है उस पवित्र स्थान को अपवित्र कर दिया है। பரிசுத்தம் என்று சொல்லும்போது पवित्र कहते समय தேவனுடைய பிள்ளைகள் நாம் நேசிக்கிற பரிசுத்த வேறு, हम जो चाहते हैं वो पवित्र अलग है, மற்றவர்கள் நேசிக்கிற பரிசுத்த வேறு, दूसरे लोग जो चाहते हैं वो पवित्रता अलग है, தேவன் நேசிக்கிற பரிசுத்த வேறு, और परमेश्वर जो चाहता है वो पवित्रता अलग है। பரிசுத்தங்களே பலவிதமான பரிசுத்தங்களை நாம் காண முடியும்। पवित्रता में कई प्रकार की पवित्र होती है। நாம விரும்புகிற ஒரு பரிசுத்த வேறு, हम जो चाहते हैं वो पवित्रता अलग होती है। அது நாம நினைக்கிற பரிசுத்த வேறு, क्या या हम जो सोचते हैं वो पवित्रता अलग होती है। மற்றவர்கள் பார்க்கிற பரிசுத்த வேறு, दूसरे लोग जो देखते हैं वो पवित्रता अलग होती है, தேவன் பார்க்கிற பரிசுத்த வேறு, और परमेश्वर जो देखता है वो पवित्रता अलग होती है। அப்ப இந்த மூன்று விதமான பரிசுத்தங்களில் इस 3 प्रकार की पवित्रता में தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்ன என்பதை பார்க்க வேண்டும்। ये जानना है कि परमेश्वर जो चाहता है वो पवित्रता किस प्रकार है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள்। परमेश्वर जो चाहता है उस पवित्रता को यहूदा लोगों ने अपवित्र कर दिया। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும்। परमेश्वर जो चाहता है वो पवित्रता हमारे अंदर होना அப்ப चाहिए। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் परमेश्वर चाहता हुआ पवित्र வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 16 வசனத்தை வாசிப்பீர்களேயானால், पहला पत्रस के पहला अध्याय 15वां 16 का पढ़ेंगे तो உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் आपको बुलाया हुआ परमेश्वर पवित्र होने के कारण நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள்। तुम भी अपनी सारी चाल चलन में पवित्र बनो। நான் பரிசுத்த, मैं पवित्र हूँ, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்। इसलिए तुम भी पवित्र बनो। நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், हमें बुलाने वाला परमेश्वर पवित्र है, ஆனபடினால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்। इसलिए हम भी अपने सारे चाल चलन में पवित्र बनना ही परमेश्वर चाहता है। இன்றைக்கு தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை குலைத்து போடுகிறார்கள்। आज के दिन परमेश्वर के जो मानते हैं, परमेश्वर का पीछा करने वाले लोग, परमेश्वर जो चाहता है वो पवित्रता को अपवित्र कर देते हैं। பரிசுத்தம் என்பது
என்பது ஒரே நாள்ல உண்டாகிற காரியம் அல்ல. पवित्रता कोई एक ही दिन में नहीं होता. வெளிப்படுத்தல் 22:11 வாசிப்பீர்களானால் प्रकाशित वाक्य की 22वां अध्याय 11 में पढ़ोगे, பரிசுத்தத்திற்கு என்று ஒரு முற்றுப்புள்ளி அங்கு வைக்கப்படவில்லை. वहां पर पवित्रता के लिए कोई अल्प विराम नहीं लगा गया है. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டே. जो पवित्र है वो और पवित्र बनते जाए. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டே. जो पवित्र है वो और पवित्र होते जाए. அப்ப பரிசுத்தம் என்பது இன்றைக்கு கூட முற்று பெறுகிற காரியம் அல்ல. पवित्रता जो है आज के दिन ही पूर्ण विराम नहीं पाता. பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் உண்டாகிற ஒரு காரியம். पवित्रता प्रतिदिन होते रहता है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். हम हर दिन पवित्र बनते जाना है. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், परमेश्वर जो चाहता है वो पवित्रता. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவோமே ஆனால் यदि परमेश्वर जो चाहता है उस पवित्र में यदि हम बना रहेंगे, வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஏசாயா புஸ்தகம், यशाया लिखित पुस्तक, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் यशाया लिखित भविष्यद्वक्ता की पुस्तक, அதனுடைய 33வது அதிகாரம் उसके 33वां अध्याय, அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 16 वचन को यदि पढ़ोगे, அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்குது, उसमें लिखा गया है, 15வது வசனத்தை வாசிக்கும் போது 15 वचन से हम पढ़ेंगे तो कहता है, நீதியாய் நடந்து धर्म से चलता செம்மையானவைகளை பேசி और जो सीधी बातें बोलता, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து जो अंधेर के लाभ से घृणा करता, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி जो घूस नहीं लेता और जो खून की बात सुनने घूस नहीं लेता, இரத்த சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு जो खून की बात सुनने से कान बंद करता, தன் செவியை அடைத்து अपनी कान बंद करता, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ और बुराई देखने से जो अपनी आंखें बंद कर लेता है, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். वही ऊंचे स्थानों में निवास करेगा. கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக, वो चट्टाने के गढ़ों में शरण लिए हुए रहेगा. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், उसकी रोटी उसे मिलेगी அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். और पानी की गटी कभी न होगी. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணு. उसकी आंखें राजा को उसकी शोभा सहित देखेगा. ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், परमेश्वर जो चाहता है वो पवित्रता. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் செய்வோமேயானால் परमेश्वर जो चाहता है उस पवित्रता में यदि हम बने रहोगे, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். वैसे लोगों को परमेश्वर निश्चय आशीष करता है. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சங்கீதம் 105:19 வசனத்தை வாசிப்பீர்களானால் भजन संगीता 105:19 में हम इस प्रकार पढ़ते हैं, சங்கீதம் 105:19 भजन संगीता 105 में, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு जब तक उसकी बात पूरी न हुई, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. तब तक यहोवा का वचन उसे कसौटी पर कसता रहा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். यहोवा के वचन के अनुसार हमें शुद्ध करना है. தேவன் விரும்புகிற பரிசுத்த ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது வருகிறது? कब परमेश्वर जो चाहता वो पवित्र मनुष्य के अंदर आता है. யோசேப்பு தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல குமாரனா இருந்தார். यूसुफ जो है एक अपना पिता का एक लाडला पुत्र था. எல்லா பிள்ளைகளையும் நேசிப்பதை பார்க்கிலும் யோசேப்பு அதிகமாய் நேசித்தார். सब बच्चों से अधिक अपने यूसुफ से बहुत प्रेम करता था. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கிற வஸ்திரத்தை பார்க்கிலும் யோசேப்புக்கு நல்ல வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தார். सबको जो वस्त्र खरीद कर देता था उससे अधिक अच्छा वस्त्र यूसुफ को दिलाता था. யோசேப்புக்கு 10 அண்ணன்மார் இருந்தாங்க. यूसुफ के और 10 भाइयां थे. அவங்க எல்லாரும் யோசேப்பை वो பார்க்கிறார்கள். सब यूसुफ को देखने लगे. யோசேப்புக்கு மாத்திரம் அப்பா நல்ல நல்ல வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறார். सिर्फ यूसुफ को पिताजी अच्छा अच्छा वस्त्र पहनाते हैं. பலவர்ண அங்கி தைத்து கொடுக்கிறார். कई रंग बिरंगे वस्त्र पहनाता है. சகோதரமார்கள் எல்லாருடைய பொறாமை இவன் மீது கடந்து வந்தது. सब भाइयों का ईर्ष्या इस यूसुफ पर बना रहा. ஆனா தேவன் விரும்புகிற பரிசுத்தமுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். इसलिए परमेश्वर जो चाहता है वो पवित्र हमारे जीवन में बना रहे. யோசேப்பை கொண்டு தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். यूसुफ के द्वारा परमेश्वर की इच्छा पूरा होना था. யோசேப்பை கொண்டு தான் செய்து நிறைவேற்றிக்க முடிய வேண்டிய காரியம் என்ன என்பதை यूसुफ के द्वारा परमेश्वर की युक्ति जो पूरा होना था யோசேப்புக்கு 2 சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி கொடுத்தார். उसे परमेश्वर ने 2 सपने के द्वारा प्रकट किया. தகப்பன் தன் குமாரனாகிய
யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடினாலே पिता अपने पुत्र यूसुफ से अधिक प्रेम करता था, इसलिए எல்லாரை பார்க்கிலும் அவனுக்கு கனமான பலவர்ண அங்கி தைத்து கொடுத்தது நிமித்தமாகவே सबसे बढ़कर अधिक उच्च वस्त्र, रंग बिरंगे वस्त्र पहनाता था, इसलिए அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாகவே उसने जो देखा उस सपने के द्वारा சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் सब भाई लोग ने उससे ईर्ष्या की, சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் सब भाइयों ने उससे बैर किया। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல இன்னொரு ஆள் முன்னேறுவது இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது इस दुनिया में जब कोई बढ़ता है आगे तो उसे कोई देखने वाला जल जाता है, ஒருவர் முன்னேறுவது அடுத்தவர்களுக்கு பிடிக்காது किसी एक का बढ़ोतरी दूसरे को सहन नहीं होता है। யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள் यूसुफ के भाई लोग यूसुफ पर जलते थे और यूसुफ की बढ़ोतरी पर नजर रखते थे। அவர் எல்லாரும் தருணம் பார்த்து वे கொண்டிருக்கிறார்கள் लोग सिर्फ मौका देख रहे थे। சொல்றார்கள் वे लोग कहते हैं சொப்பனக்காரன் வருகிறார் सपना वाला आ रहा है, அவருடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை நாம் பார்ப்போம் देखेंगे उसका सपना कैसा पूरा होता है। அவன் உயிரோடு இருந்தா தானே சொப்பனம் நிறைவேறு वो जिंदा रहेगा तो सपना पूरा होगा ना, அவனை கொன்று போட வேண்டும் उसे घात कर देंगे, திட்டமிடுகிறார்கள் उसे छोड़ दिए। கூட பிறந்த சகோதரர்கள் अपने उसके सगे भाई लोग, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கூட பிறந்தவர்கள் சத்துருக்களாய் மாறலாம் भले आज के दिन आपके सगे भाई लोग आपकी शत्रु बन जाए। உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஆசீர்வாதம் உண்டாகும் போது जब आपके जीवन में कोई बढ़ोतरी या उन्नति होता है, அதை நீங்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு उसे अनुभव न करते हुए பொறாமைப்பட்டு பகைத்து ईर्ष्या के कारण, जलन के कारण இன்றைக்கு கொலை செய்ய கூட அஞ்சாதவர்களாய் இருக்கிறார்கள் आज घात तक करने के लिए तैयार हो जाते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है, மனுஷனை கொலை செய்கிறவன் मनुष्य को घात करने वाला व्यक्ति தான் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறதாக நினைக்கப்படுகிற காலம் வரும் वो ऐसा सोचता है कि मैं परमेश्वर की सेवा करता हूं बोलकर सोचने वाला दिन भी आएगा। அவன் ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி और वो कहेगा कि मैं परमेश्वर की सेवा करता हूं, மனுஷர்களை அஞ்சாமல் கொலை செய்கிறார்கள் मनुष्य को बिना डरे घात करते வேதத்தில் हैं। எழுதப்பட்டிருக்கிறது ये पवित्र शास्त्र में लिखा गया है, மனுஷனை கொலை செய்கிறவன் தான் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று எண்ணும் காலம் வரும் ऐसा समय आएगा जब लोग जो कहेंगे, मनुष्य की घात करने वाले कहेंगे कि मैं परमेश्वर की सेवा कर रहा हूं। இன்னைக்கு அநேகர் மனுஷ கொலைபாதகர்களாய் இருக்கிறார்கள் आज कई लोग मनुष्य के घातक हैं। வேதத்தில் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते தன் हैं, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் अपने भाइयों से बैर करने वाला मनुष्य का घातक है। அவன் இருளிலே இருக்கிறபடினால் இருளில் இருந்து கொண்டு தன் சகோதரனை பகைக்கிறான் वो अंधकार में होने के कारण अंधकार में ही रहते हुए अपने भाई से ईर्ष्या करता है। எவர்கள் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறார்களோ जो कोई अंधियारा में बैठा है அவர்கள் தாங்கள் செய்வது இன்னது என்பதை वो அறியாதிருக்கிறார்கள் जानते ही नहीं कि वो खुद क्या कर रहे हैं। அவர்கள் தங்கள் சகோதரரை பகைக்கிறார்கள் वो अपने भाइयों से बैर करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இந்த வசனத்தை வாசிக்கிறோம் इस वचन में हम पढ़ते हैं, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரையிலேயே यूसुफ के जीवन में परमेश्वर की इच्छा पूरा होने तक தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது पर यहोवा का वचन उसे कसौटी पर कसता रहा। தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எவர்களோ जो कोई ईश्वर का भक्त बनना चाहते हैं, தேவ பக்தியாய் நடக்கணும்னு விரும்பினாலே அங்க உபத்திரவம் தான் यदि ईश्वर की भक्त मार्ग में चलना जो चाहते हैं वही एक फंदा है। இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வாழ்க்கையில சோதனை வரும்போது பின்வாங்கி போகிறார்கள் आज कई लोग बपतिस्मा लेने के बाद अपने जीवन में जब कोई परीक्षा आती है तो पीछे हट जाते हैं। அதனால தான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக इसलिए बपतिस्मा लेने से पहले அவர்களிடத்தில் நம்ம வேத வசனத்தை சொல்லி கொடுக்கிறோம் उनको हम वचन सिखाते हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, விசுவாச குடும்பத்தில் பிறந்து வளருகிறவர்கள் जो बच्चे विश्वासी परिवार में पलते हैं, जन्म लिए हैं, அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாது उनके अंदर उद्धार का मतलब ही नहीं जानते हैं। 18 வயசு ஆயிட்டா 18 साल हो गया, ஞானஸ்நானம் எடுத்துறேன் बपतिस्मा ले लेंगे। அது பாரம்பரியமா இருக்கிறது वो एक रीति रिवाज बन गया है। ஞானஸ்நானம் எடுக்கும் போது बपतिस्मा लेते समय ஞானஸ்நானுக்கு அடுத்த உபத்திரவங்கள் வருகிறது बपतिस्मा के बाद परीक्षा आती है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது உபத்திரவம் வந்தால் பின்வாங்கி போய் விட கூடாது बपतिस्मा लेने के बाद यदि हमारे जीवन में कोई परीक्षा आए तो पीछे नहीं हटना है। தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் जो कोई ईश्वर भक्त बनकर चलना चाहते हैं सब कोई दबाए जाएंगे। தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களே உபத்திரப்படுகிறார்கள் என்றால் यदि ईश्वर के भक्त बनकर चलना जो चाहते हैं वही यदि सताए जाते हैं, தேவனுடைய சித்த ஒரு
மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருப்பாரானால் यदि परमेश्वर की इच्छा किसी के जीवन में पूरा करना चाहता हो, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் பெரிதா இருக்கு. उस व्यक्ति के जीवन में जो क्लेश होगी वो कई अधिक बढ़कर होगी. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், इस पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கை நிறைவேறும் வரையிலேயே जब तक परमेश्वर की इच्छा उसके जीवन में पूरा न हुई, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. तब तक यहोवा का वचन उसे कसौटी में कसता रहा. அவனுடைய பிராணன் இரும்பு கூட்டில் அடைபட்டு இருந்தது. उसका प्राण जो है लोहे की जाली में फंसा रहा. அவ்வளவு பெரிய நெருக்கு, उतनी बड़ी दबाव, அவ்வளவு பெரிய கஷ்டம். उतनी बड़ा कष्ट, யாருடைய வாழ்க்கையில உபத்திரவம் இல்லையோ, जिसके भी जीवन में क्लेश या उपद्रव नहीं है, யாருடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லையோ, जिसके भी जीवन में कष्ट नहीं है, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छी तरह से जान लीजिए, தேவனுக்கு ஏற்ற பயபக்தியில வளர வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள இல்ல. आप लोग के अंदर ईश्वर भक्त में बढ़ने का कोई हाफना नहीं है. பாரம்பரியத்துக்காக தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வருகிறார்கள். केवल नाम के लिए और रीति रिवाज के लिए परमेश्वर के मंदिर में आते हो. தங்க வீட்ல ஒரு நல்லது கெட்டது என்று சொன்னால் ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். घर में कोई अच्छा भला बुरा हो तो कोई 4 लोग आना चाहिए, इस उद्देश्य से आते हैं. தேவ சித்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால், यदि परमेश्वर की इच्छा किसी व्यक्ति के जीवन में हो, தேவ பக்தியாய் நடக்க மனசுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், यदि आप अपने मन में ईश्वर भक्त बनकर चलना चाहोगे, வாழ்க்கையில நிச்சயமாய் உபத்திரவங்களும் பிரச்சனைகள் வரும். निश्चय आपके जीवन में उपद्रव क्लेश होगा. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் புடமிடுகிறார். वैसे लोगों को परमेश्वर जो है जांचता है, புடமிடுகிறார். जांचता है. புடமிடும்போது जब जांचता है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன். ये जांच कर देखना है कि हम किस प्रकार हैं. தங்க ஆசாரியார்னு சொல்லுவாங்க. जो सोनार होते हैं, ஆமா, தங்க ஆசாரியாரு. सोनार जो होता है, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது हम मैं जब छोटी थी, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆசாரியார் இருந்தாரு. हमारे घर के पड़ोसी में एक सोनार रहता था. அப்போ சும்மா இருக்கிற நேரத்துல जब वो खाली बैठा रहता था, நாங்க அந்த ஆசாரியார் வீட்டுக்கு போவோம். हम उसके घर जाते थे, அவங்க வீட்டுக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்து उनके पास बैठ जाते அவங்க थे. அந்த தங்கத்தை அப்படி உருக்கி கம்மல் செயின் அதெல்லாம் பண்றத பார்த்துட்டே இருப்போம். वो सोना को पिघल कर जो सब कान का सब गला का जो बनाता था उसे हम देखते थे. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கலை. वो उनको दिया गया कला है. நாம என்ன நினைச்சாலும் நம்மளால செய்ய முடியாது. हम भले कितना भी सोचे वो नहीं कर पाएंगे. சின்ன பொட்டு தங்கம், एक छोटी सी एक टुकड़ा सोना, அது அப்படியே ஒரு சின்ன பக்கத்துல பிடிச்சி उसे एक पकड़ में पकड़कर அப்படியே தீயில வச்சு உருக்குவாரு. ऐसी आग में तापता है அது தூக்கி கொண்டு அப்படி அப்படியே ஒட்டுவாரு. और फिर ले आकर उसको जोड़ देता அது है. எப்படிதான் செய்யறாங்களோ, கத்தர்கள் கொடுத்த கலை. ये कैसा वो करते हैं समझ में नहीं आता, ये उनकी कला है. அந்த தங்கத்தை தீயில போட்டு உருக்கி எடுக்கிறாரு. उस आग को, उस सोने को आग में तापते हैं. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். उसे ही हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. பொன்னானது सोना जो होता है நெருப்பினால புடமிடப்படுகிறது. जैसे आग में उसको तापा जाता है, பொன்னானது நெருப்பினால புடமிடப்படுகிறது. जैसे आग में उसको पड़ताल की जाती है. அதை பார்க்கும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படு. उससे भी बढ़कर जो आपका विश्वास है वो भी पड़ताल किया जाएगा. அதை பார்க்கும் உங்கள் விசுவாசம் அதிகமாய் புடமிடப்படு. आपका विश्वास जो है अधिक रीति से तापा जाएगा. புடமிடுதல் என்று சொன்னால் சோதிக்கப்படுவது. परीक्षा जांच पड़ताल करना मतलब परीक्षा करना. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பரிசுத்தம் தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். आपके अंदर वो पवित्र होना चाहिए जो परमेश्वर चाहता है. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக வேண்டுமானால், यदि किसी व्यक्ति के अंदर परमेश्वर चाहता हुआ पवित्र बना रहे, கர்த்தர் அவனை புடமிடுகிறார். तो परमेश्वर उस व्यक्ति को तापने लगता है. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடுகிறது. यहोवा का वचन उसे कसौटी में कसता रहता है. வசன அறிவு நமக்குள்ள இருக்குமையானால், यदि हमारे अंदर वचन का समझ हो, சோதனைகள் வரும்போது, परीक्षा के समय, பிரச்சனைகள் வரும்போது, समस्या के समय, அந்த வசனம் நம்மோடு பேசு. वो वचन हमसे बातें करेगा. நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அடங்கி போவோம். वचन का आज्ञा पालन करके वैसे हम निकल जाएंगे. கீழ்ப்படிதல் எங்க உண்டாகிறது? कहाँ पर आज्ञा पालन होती है? வசனத்திலும் கீழ்ப்படியும் போது वचन का आज्ञा पालन करते समय தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, பொன்னானது பொன்னை உருவாக்க
உண்டாக்குகிற அந்த ஆசாரியாரால் புடமிடப்படுகிறது. ये सोना जो होता है सोनार के द्वारा जांच पड़ताल किया जाता है. பொன்னு அல்லது தங்கம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. ये सोना या चांदी जो है ये विश्वास की तुलना में बताई गई இந்த है. விசுவாசம் புடமிடப்படு. ये विश्वास वहां पर तापा जाता இந்த है. விசுவாசம் சோதிக்கப்படு. ये विश्वास की जांच पड़ताल की जाती है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சோதிக்கப்பட்ட பிறகு परीक्षा के बाद நாம் சுத்த பொன்னாய் விளங்குவேன். हम चोखा सोना बन जाते हैं. விசுவாசத்தை சோதிக்கிறவனுடைய ஆண்டவர் विश्वास को परखने वाला हमारा परमेश्वर ஆதி தகப்பன், हमारा पूर्व पिता, விசுவாசிகளின் தகப்பன். विश्वासियों का पिता. அவனுக்குள்ள இந்த விசுவாசத்தை கத்த சோதிக்கிறார். उसके अंदर क्या विश्वास था उसे परमेश्वर ने परख कर देखा. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது वो विश्वास जब परखा गया அவன் சோதனையில ஜெயம் பெற்றார். वो परीक्षा में जय पाया. அப்ப சொல்லுகிறார் ஆண்டவர், तब परमेश्वर कहता है நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்பட तू மாட்டாய், अभी से अब्राहम नहीं कहलाया जाएगा, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். तू अब्राहम करके बुलाया जाएगा. ஏனென்றால் क्योंकि நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறாய். तू जातियों का पिता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. हमारा विश्वास परखा जाता है. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது हमारा विश्वास जब परखा जाता है, சோதனையில ஜெயம் பெற்றால் यदि परीक्षा में जय पाएंगे கர்த்தர் நம்மை சுத்திகரித்து உயர்த்துவார். तो परमेश्वर हमें शुद्ध करके उन्नति करेगा. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். यूसुफ के जीवन में परमेश्वर वही पवित्रता चाहता था. சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்தவன் யோசேப்பு. बचपन से ही बड़ा लाडला था, लाड से पाला गया यूसुफ. யாக்கோப்பு அவனுக்கு நடக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பார். याकूब उसे चलने का सारे विधि और नियमों को सिखाया था. சகோதரர்கள் பகைக்கிறார்கள், लेकिन उसके भाई लोग उससे बैर करते थे, பொறாமைப்படுகிறார்கள். जलन होते थे. அவன் சொப்பனம் நிறைவேறுமா இல்லையான்னு இப்ப பாப்போம். अब देखेंगे उसका सपना पूरा होता है या नहीं. கொலை செய்வதற்கும் தயாராகி விட்டாங்க. घात करने के लिए भी तैयार हो गए. ஆனா மூத்த சகோதரன் பாவம் இறக்கப்படுற. लेकिन बड़ा भाई थोड़ा दया करता है. நீங்க ரத்தத்தை சிந்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? उसके खून को बहाने से आपको क्या लाभ இதோ मिलेगा. இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். लो इस्माइल आ रहे हैं. அவங்க கையில விட்டு போட்டா எங்கயாவது போய் பிழைச்சிட்டு போட்டு, उनके हाथ में बेच देंगे, कहीं तो जीवित रहेगा. உயிரோட இருந்தா எங்கேயும் பிழைச்சிட்டு போவான். यदि जीवित रहेगा तो कहीं तो बच जाएगा. என்னைக்காவது ஒரு நாள் காணலாம். किसी न किसी दिन हम देख तो सकेंगे. அதனால அவனை ரத்தம் சிந்த வைக்காதீங்க, அவனை கொலை செய்யாதீங்க. इसलिए उसको मार नहीं डालना. இப்போ இஸ்மவேல் கையில விட்டு போட்டாங்க. अब इस्माइल के हाथ में बेच दिया. இஸ்மவேல் போய் பார்வோனுடைய அரண்மனையில அடிமையாய் விட்டு போட்டார்கள். इस्माइल लोगों ने फिरौन राजा के महल में दासिन के रूप में बेच दिया. யோசேப்புக்குள்ள நல்ல விசுவாசம். यूसुफ के अंदर एक अच्छा विश्वास. ஆண்டவரின் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை 2 முறை சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். परमेश्वर मेरे जीवन में जो होने वाला है उसे 2 सपने के द्वारा बताया है. என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. मेरा जो नाला जो सीधा खड़ा है, என் சகோதரர்கள் அரிக்கட்டெல்லாம் தாழ்ந்து விழுந்து என்னை வணங்குகிறது. मेरे भाइयों के सारे सरखंडे जो है वो नीचे गिरा पड़ा है. நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வந்து வணங்குகிறது. तारे सूर्य चंद्र मुझे आकर दंडवत कर रहे அந்த हैं. சொப்பனத்தின் மீது உனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. उसे उस सपने पर अधिक भरोसा था. சொப்பனத்தை தந்தவர் சொப்பனத்தின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். सपने को दिया हुआ परमेश्वर मेरे जीवन में सपना पूरा करेगा. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சொப்பனம் காண்கிறார்கள். आज कई लोगों के जीवन में सपना देखते हैं, காரணமில்லாத சொப்பனங்கள், बिना कारण के सपने, தொல்லையின் மிகுதியினால் உண்டாகிற சொப்பனங்கள், थकावट के अधिक होने से देखने वाली सपनाएं, நினைத்துக் கொண்டிருக்கிறதே சொப்பனமாய் பார்க்கிறார்கள். जो भी सोचते हैं उसे ही सपना के रूप में देख लेते அந்த हैं. சொப்பனம் ஒரு நாளும் நிறைவேறாது. वैसा सपना कभी पूरा नहीं होगा. தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பிப்பாரானால் यदि परमेश्वर आपको सपना दिखाए, அந்த சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் மறக்காது. वो सपना कभी हमारे जीवन में नहीं भूलेगा. அந்த சொப்பனத்தின்படியே கர்த்தர் நடத்துவார். परमेश्वर वैसे ही हमारे जीवन में चलाएगा. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற பாதையே வித்தியாசமானது. वैसे लोगों के जीवन में परमेश्वर जो चलाता है वो रास्ता अलग होता है. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் புடமிட்டு நடத்துகிறார். क्योंकि हर एक पल हर एक क्षण परमेश्वर उनकी जांच पड़ताल कर करके चलाता है. யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது. यूसुफ को यहोवा का वचन कसौटी में कसता रहा. யோசேப்பு வாய் திறக்கல. यूसुफ ने मुंह नहीं खोला. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. யோசேப்புக்குள்ள நான் விரும்புகிற பரிசுத்தம் வேணும். यूसुफ के अंदर मैं जो चाहता हूँ वो पवित्रता होनी है. தகப்பனை எதிர்த்து பேசவில்லை. इसलिए उसने कोई उल्टी बात नहीं बोली. சகோதரர்களை எதிர்த்து பேசவில்லை. भाइयों के विरोध कुछ नहीं बोला. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். उसके अंदर एक अच्छा विश्वास. ये நான் விசுவாசிக்கிற தேவன். मैं जो विश्वास करता हूँ मेरा परमेश्वर
परमेश्वर, எனக்கு சொப்பனத்தை தந்த தேவன், मुझे सपना दिया हुआ परमेश्वर என்னை ஒரு நாள் உயர்த்துவார், मुझे किसी ना किसी दिन उन्नति करेगा, என்னை ஒரு நாள் உயர்த்துவார். मुझे किसी ना किसी एक दिन उन्नति करेगा। இந்த நம்பிக்கை இருந்தபடினாலே ये भरोसा उसके अंदर होने के कारण கர்த்தர் அவனை புடமிட்ட போது परमेश्वर ने जब उसे परखा, அவன் எல்லா சோதனைகளிலும் அமைதியாகவே இருந்தான். सभी परीक्षाओं में वो शांत रहा, காரணமே இல்லாமல் வீணான பழி அவன் மீது சுமத்தப்பட்டது. बिना कारण उस पर झूठा इल्जाम लगाया गया, அதையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். उसे भी उसने बड़ी धीरज से सह लिया। அவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, இயேசு சொல்லும்போது यीशु इस प्रकार कहता है, உங்களை நிந்தித்து तुम्हारी निंदा करके, உங்களை துன்பப்படுத்தி तुम्हें दुख देने वाले, உங்கள் மீது பலவிதமான பொய்யான மொழிகளை குற்றமாய் சாட்டுவார்களானால் तुम पर कई झूठी झूठी बातें या झूठी झूठी इल्जाम लगाए, நீங்கள் சந்தோஷப்படுங்கள். आनंदित रहो, ஏனென்றால் क्योंकि உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் அவர்கள் அப்படியே செய்தார்கள். तुम्हारे पूर्व पिताओं के संग भी उन्होंने वैसा ही किया है। சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். आनंदित होकर मग्न हो जाओ, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கு. क्योंकि स्वर्ग में आपका फल अधिक है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। உங்களை நிந்திப்பார்கள், आपकी निंदा करेंगे, உங்களை துன்பப்படுத்துவார்கள், आपको सताएंगे, பலவித தீமையான மொழிகளை உங்கள் மீது பொய்யாய் சுமத்துவார்கள். कई प्रकार की बुरी 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 बातों की झूठा इल्जाम आप पर लगाएंगे, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். लेकिन आप आनंदित होकर मग्न होना, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் அப்படியே செய்தார்கள். क्योंकि आपके पहले जो पूर्व पिता थे उनके भी संग उन्होंने वैसा ही किया था। கவலைப்படாதீங்க, इसलिए चिंता मत करो, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கு. स्वर्ग में आपका फल अधिक है। வசனம் புடப்படுகிறது. वचन आपको कसौटी में कस रहा அந்த है। வசனம் यहोवा का वचन நாம் இப்படி சோதிக்கப்படும் போது ऐसे जब हम परखा जाते அந்த हैं, வசனம் ஞாபகம் வரும். वो वचन हमको याद में आएगा। எனக்கு முன்னால இருந்தவர்களாம் இப்படிதான் சோதிக்கப்பட்டார்கள். मेरे पहले के जो पूर्व पिता थे वो भी ऐसे दुख उठाए थे, அந்த பாதையில தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார். उसी रास्ते में परमेश्वर मुझे भी चला रहा है। வசனம் நிறைவேறட்டு इसलिए वचन पूरा होने दो, ஒப்பு கொடுக்கிறார். समर्पण करते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, யோசேப்புக்குள்ள கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. यूसुफ के अंदर जो परमेश्वर चाहता है वो पवित्रता हो रही है। தேவனுடைய பிள்ளை வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை புடமிடுகிறார். वचन के द्वारा परमेश्वर आपको परख कर देखता है। கர்த்தர் புடமிடும் போது நீ சோதனை ஜெயிக்க வேண்டும். जब परमेश्वर आपको परख कर देखता है तो परीक्षा में जय पाओ। கர்த்தர் புடமிடும் போது உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. परमेश्वर जब आपको परख कर देखता है तो आप विश्वास में ढीला ना होना, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். विश्वास में स्थिर रहो। இல்லாததை உண்டு என்று சொல்வார்கள். आपने किया ही नहीं होगा लेकिन आप पर इल्जाम लगाएंगे। அங்கே ராஜாவின் மனைவி சொல்றா, वहां पर राजा की पत्नी कहती है, யோசேப்பு செய்யாத காரியத்தை செய்தாய் என்று சொல்கிறார். यूसुफ ने किया ही नहीं, लेकिन वो पत्नी कहती है उसने ही किया। மனைவி சொல்லுகைட்டு ராஜா இவனை தூக்கி சிறைச்சாலையில தூக்கி போட்டார். पत्नी की बात मानकर राजा ने भी उसे बंदी गृह में बंद कर दिया, யோசேப்பு வாய் திறக்கல. लेकिन यूसुफ ने मुंह नहीं खोला। தன் பக்கம் நியாயம் இருந்தும் நியாயத்தை சொல்வதற்கு அவன் வாய் திறக்கல. अपने पक्ष में सब न्याय होने पर भी उसने मुंह नहीं खोला। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது आप लोग भी जब परमेश्वर के वचन को सुनोगे, உங்கள் பட்சத்தில் நியாயம் இருந்தாலும் भले आपके पक्ष में कोई न्याय हो, உங்கள் நியாயத்தை நீங்கள் நிலைநாட்ட விரும்ப கூடாது. आप अपनी न्याय को प्रकट करना नहीं चाहो। கர்த்தருடைய நியாயத்தை பார்க்கிறார். परमेश्वर हमारी न्याय को देखता है, கர்த்தருடைய நீதியை பார்க்கிறார். हमारा धर्म को परमेश्वर देखता है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நீதியையும் நியாயத்தை ஒரு நாள் கர்த்தர் நிலைநாட்டுவார். एक दिन परमेश्वर आपकी न्याय और धर्म को सीधा खड़ा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பின் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது. ऐसे ही यूसुफ के जीवन में झूठा इल्जाम लगाया गया யோசேப்பு था। நினைக்கிறார், यूसुफ सोचने लगा, வசனம் என்னை புடமிடுகிறது, वचन मुझे ताप रहा है, வசனம் என்னை புடமிடுகிறது. वचन मुझे कसौटी में कस रहा है। வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் இருந்தார். बिना मुंह खोले हुए रहने वाले मेढ़ के समान वहां पर खड़ा रहा। குறிப்பிட்ட காலம் வந்தது, जब नियुक्त समय आया, சிறைச்சாலையில இருக்கிறார். बंदी गृह में बंद पड़ा है। அரண்மனையிலிருந்து வேற ரெண்டு பேரும் சிறைச்சாலைக்கு வந்தார்கள். महल से भी एक दो जन आए बंदी गृह में, அவர்கள் விடுவிக்கப்பட்டு கடந்து போனார்கள். वे लोग भी छुड़ा कर चले गए। அதுக்கு பிறகு யோசேப்பு 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறார். उसके बाद भी यूसुफ 2 साल बंदी गृह में बंद पड़ा था। சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கும் போது जब वो बंदी गृह में बंद पड़ा था, அவனுடைய பிள்ளைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிராணன் இரும்பு கூட்டில் அடைப்பட்டிருந்தது. तब लिखा गया है कि उसकी प्राण लोहे की जाली में फंसा हुआ था। யோசேப்பு தன் நியாயத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை.
இல்லை. यूसुफ अपना न्याय प्रकट करना नहीं चाहा. அவனுடைய நீதி எடுபட்டு போயிற்று. उसका धर्म छीन लिया गया. அவனுடைய நியாயம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. उसका न्याय उसे छीन लिया गया. அவனுக்கு இருந்த பெயர் மரியாதை எல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. उसका सारा नाम और मर्यादा उसे छीन लिया गया. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यहोवा ने देखा. கர்த்தர் பார்க்கிறார். यहोवा ने देखा. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் வசனம் உங்களை புடமிடுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். सभी बातों में परमेश्वर का वचन आपको परख रहा है, इसे भूल नहीं जाना. இந்த அறிவு உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ये जानकारी आपके अंदर होने दो. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாகும்படியாய் கர்த்தருடைய வசனம் என்னை புடமிடுகிறது. परमेश्वर जो चाहता है वो पवित्रता मेरे अंदर होने के लिए वचन मुझे कसौटी में खस रहा இந்த है. அறிவு இருக்குமேயானால் यदि ये जानकारी आपके अंदर हो, குடும்பங்கள்ல சண்டை வர்றதுக்கு வழியே இல்ல. परिवार में बिल्कुल समस्या नहीं होगी. சகோதர சகோதரிமார்களுக்குள்ள சண்டை வர அவசியமே இல்ல. भाई बहनों के बीच में बिल्कुल झगड़ा नहीं होगी. அறிவு வேணும். समझ होने दो. கர்த்தருடைய சித்தத்தின் வாக்கில் நிறைவேறுகிறது. परमेश्वर की इच्छा मेरे जीवन में पूरा हो रहा கர்த்தருடைய है. வார்த்தையின் வாக்கில் நிறைவேறுகிறது. परमेश्वर का वचन मेरे जीवन में पूरा हो रहा அதனாலே है. கர்த்தர் என் வசனத்தின் மூலமாய் புடமிடுகிறார். इसलिए परमेश्वर मुझे वचन के अनुसार ताप रहा இந்த है. அறிவு உண்டாயிருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு வாழ முடியும். यदि ये समझ आपके अंदर हो तो सभी परिस्थिति में आप मेल मिलाप से रहोगे. ஏற்ற காலம் வந்தது. ठीक समय आया. அவன் கண்ட சொப்பனத்தின்படியே उसने जो सपना देखा वही सपना கர்த்தருடைய எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தினார். परमेश्वर उसे सारा मिस्र देश का अधिपति बना दिया. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார். राजा के अगले स्थान में सिंहासन पर ऊंचा उठाया गया. இந்த யோசேப்பு சொல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. इस यूसुफ के कहे बिना कुछ भी नहीं होगा. எவர்கள் பொறாமைப்பட்டார்களோ, जो भी जलते थे, எவர்கள் பகைத்தார்களோ, जिन्होंने भी बैर किया, எவர்கள் கொலை செய்ய விரும்பினார்களோ, जिन्होंने घात करना चाहा, அவர்கள் எல்லாம் யோசேப்பை வணங்கி உன்னை காலில் விழுகிறார்கள். वे लोग सब यूसुफ के पैर पर गिरकर दंडबंद किए. கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தினார். परमेश्वर यहोवा ने यूसुफ को आशीष किया और सारे मिस्र देश का अधिपति बना दिया. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால் यदि परमेश्वर आपको भी आशीष करना चाहे, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள உண்டாகணும். परमेश्वर जो चाहता है वो पवित्रता आपके अंदर हो. நமக்கு நாமே நினைக்கிறேன், अपने आप में हम सोचते நான் ஒரு हैं பரிசுத்தவான், मैं पवित्र हूँ, நான் ஒரு பரிசுத்தமாட்டி, मैं एक पवित्र स्त्री हूँ, என் மனசாட்சிக்கு ஏற்றாற் போல நான் பரிசுத்தமா இருக்கிறேன். मैं अपनी विवेक में मैं पवित्र हूँ. மனுஷன் விரும்புற பரிசுத்தம் இல்ல. मनुष्य जो चाहता है वो पवित्र மற்றவர்கள் नहीं. பார்ப்பாங்க, दूसरे लोग देखेंगे இவங்க நல்ல பரிசுத்தவா, ये तो बहुत अच्छे पवित्र இவங்க நல்ல हैं, பரிசுத்தமாட்டி. ये अच्छी पवित्र स्त्री है. மற்றவர்கள் சாட்சி கொடுக்கலாம், दूसरे लोग भले ही गवाही दे, மற்றவருடைய சாட்சி அல்ல. दूसरों की गवाही नहीं. தேவன் விரும்புகிற பரிசுத்தம். परमेश्वर जो चाहता है वो पवित्रता. இந்த யூத ஜனங்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். यहूदी लोगों ने जो परमेश्वर चाहता था उस पवित्रता को अपवित्र कर दिया. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், उद्धार पाए हुए परमेश्वर के लोगों, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். परमेश्वर जो चाहता है वो पवित्रता हमारे अंदर होने के लिए चाहना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். परमेश्वर जो चाहता वो पवित्रता. தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். दाऊद के बारे में हम पढ़ते हैं. தாவீது दाऊद அவனுடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்தமா இருக்கிறார். अपने जीवन में वो पवित्र था. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने उसे देखा. எல்லா சூழ்நிலைகளையும் सभी परिस्थिति में கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். परमेश्वर का वचन का पालन करते रहा. கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर स्वयं दाऊद के बारे में गवाही देता है. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், दाऊद मेरे मन का योग्य है. என் இருதயத்துக்கு ஏற்றவன். दाऊद मेरा मन का योग्य है. நான் சொல்லுகிறதெல்லாம் தாவீது நிறைவேற்றுவார். मैं जो भी कहता हूँ उसे वो पूरा करता है. கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சாட்சி சொல்ல முடியுமா? क्या आज के दिन परमेश्वर हमें देखकर ये गवाही दे सकता है? மோசே குறித்து நோவாவை குறித்து வாசிக்கிறோம். मूसा के बारे में, नूह के बारे में पढ़ते हैं. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். परमेश्वर ने जो जो आज्ञा दिया सारी आज्ञा मानी. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். परमेश्वर ने जो आज्ञा दिया उसे पूरा किया. நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், नूह को देखकर परमेश्वर ने कहा, ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து एक कोपेर लकड़े से அதிலே ஒரு பேழை உண்டாக்குறே. उसमें एक नाव बना. பேழையின் உள்ளேயும் வெளியேயும் நீ கீழ் பூசனே. उस जहाज के अंदर से बाहर से चिकनी मट्टी से मलम लगा. டாம்பர் உள்ளேயும் வெளியேயும் பூசனே. अंदर से और बाहर से लगाना है, தண்ணி உள்ள போக கூடாது. क्योंकि पानी अंदर नहीं जाना அந்த है. பேழையின் உயரம் இவ்வளவு இருக்குது. वो
जहाज का ऊंचाई इतना होना है, பேலைக்கு 3 அடுக்கு வேணும், उस जहाज के 3 माला होना அந்த है, பேலைக்கு ஒரு கதவு வேணும், उस जहाज का एक दरवाजा होना है, ஒரு ஜன்னல் வேணும். एक खिड़की होना है। கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தார். परमेश्वर ने जो जो आज्ञा दिया सारी आज्ञा नूह ने माना। ஆண்டவர் சொன்ன அளவு கூட அவன் மாற்றல. उसने परमेश्वर ने जो हिसाब दिया वो हिसाब के बाहर नहीं गया। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை தங்களுக்கு ஏற்றாற் போல சாதகமாக்கி கொள்ளுகிறார்கள். आज के दिन परमेश्वर के लोग वचन को अपने अनुसार मोड़ लेते हैं। தங்களுக்கு ஏற்றாற் போல வசனத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுகிறபடினால் अपने अनुसार वचन को मोड़ लेने के कारण தங்களுடைய பார்வையில் அவர்கள் பரிசுத்தவான்களாய் தெரிகிறார்கள். वो अपनी नजर में पवित्र दिखाई देते हैं। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा வசனத்தை நீங்கள் ஒரு அளவு கூட கூட்ட கூடாது, आप वचन के एक माप को भी नहीं बढ़ाना है, வசனத்தை நீங்கள் குறைக்கவும் கூடாது. आप ना ही वचन को घटाना है। வசனத்தை இருக்க வேதத்தில் இருக்க வசனத்தை வசனமாகவே நீங்கள் போதிக்கணும். वचन जो है उसी को प्रचार करो। இதை குறைத்து பேசுகிறவன் उसे घटाने वाला பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாய் இருப்பார். पर स्वर्ग राज्य में सबसे छोटा रहेगा। வேத வசனத்தை குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. परमेश्वर के वचन को ना ही बढ़ाना है ना ही घटाना है। கர்த்தர் சொன்ன அளவின்படியே நோவா பேழை கட்டினார். परमेश्वर ने जो माप में जहाज बनाने को कहा उसी माप में जहाज बनाया। மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், मूसा से परमेश्वर कहता है நீ ஆசரிப்பு கூடத்தை இப்படி கட்டணும், तू तंबू को इस प्रकार बना, இந்த அளவு இந்த அளவு. ये नाप से। ஆசாரியர்கள் உடுத்துக்கொள்ளக்கூடிய வஸ்திரத்திலே மாதுளம்பழம் முத்து மணி எல்லாம் தொங்கணும். याजकों के वस्त्र में अनार होना चाहिए, मोती होना चाहिए, ये सब कुछ लगा दे। இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே இடத்திலே கர்த்தர் கட்டளை ये கொடுக்கிறார். सब पुराने नियम में परमेश्वर ने मूसा को आज्ञा दिया था। கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செய்தார். परमेश्वर ने जैसा कहा वैसा मूसा ने किया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படியும் போது जब परमेश्वर ने कहा हुआ बातों को वैसे ही माना, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வருகிறது. हमारे जीवन में कई प्रकार की परीक्षाएं आती हैं, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் हमारे வருகிறது. जीवन में कई प्रकार की समस्या आती हैं। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுவாங்க. हर एक कोई अलग अलग बातें कहेंगे, நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். लेकिन हमारे मन में एक निश्चिंत हो, என் வாழ்க்கையில கர்த்தர் குறித்த சித்தம் இது. मेरा जीवन में परमेश्वर का मकसद यही है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஆதி நாட்கள்ல पूर्व के दिनों में நம்முடைய ஆரம்ப விசுவாசிகள் हमारे आरंभ काल के विश्वासियां அல்லது நம்ம விட்டு கடந்து போன பெரிய தலைவர்கள் या तो हमें छोड़कर गए हुए बड़े बड़े नेताएं, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததியார் पवित्र शास्त्र में बताए गए अब्राहम और ईसा के वंशावली में அவர்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து वे सब विश्वास में स्थिर होकर இந்த கூடார பூமியில் இருக்கிற கூடாரம் எல்லாம் அழிந்து போகும். भले इस दुनिया के सारे तंबू नष्ट हो जाएगा, எவ்வளவு பெரிய பெரிய வீடுகளை கட்டினாலும் எல்லாம் அழிந்து போகும். कितना बड़ा बड़ा घर बनाए वो सब नष्ट हो जाएगा। நாம் அழைக்கப்பட்டிருப்பது பரமகானானுக்காக. हम बुलाए गए हैं परम कनान की ओर, அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். उसे पा लेना है। இந்த ஒரு நோக்கத்தோடு उसी एक विचार के साथ விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा அவர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். वे लोग तंबूवासी बने रहे थे, கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். तंबू में निवास करते थे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை எந்த வழியில அழைத்தாரோ परमेश्वर हमको जिस मार्ग में चलने के लिए बुलाया है, அதிலே தேவ சித்தத்தை செய்வதற்கு उसी में परमेश्वर की इच्छा पूरा करने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम ध्यान पूर्वक रहेंगे। தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி திறப்பும்படியாய் परमेश्वर की इच्छा से हमें पलटा देने के लिए ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை வழி விலக பண்ணும்படியாய் शुरुआत की विश्वास में से ढलने के लिए பிசாசு பல விதங்கள்ல கிரியை செய்வார். शैतान कई प्रकार की क्रिया करेगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? हमारा प्रति परमेश्वर की इच्छा क्या है? கர்த்தர் புடமிடுகிறார். परमेश्वर तापता है, கர்த்தர் புடமிடுகிறார். परमेश्वर पड़ताल करता है, சோதனையில விழுந்து போக கூடாது. लेकिन परीक्षा में गिर न जाए। நீங்கள் சோதனையில் ஜெயம் பெறுவீர்களானா आप यदि परीक्षा में जय पाओगे, கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தலங்கள்ல ஏற பண்ணுவார். परमेश्वर आपको ऊंचे स्थान पर वो बिठाएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहें। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में தேவன் நம்மை எப்படி அழைத்தாரோ परमेश्वर ने जैसा बुलाया है அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். उसी विश्वास में स्थिर रहना है। எவ்வளவு உன்னதமான நிலைமையில இருந்தவர்கள் कितने ही ऊंचे परिस्थिति में थे, இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்து தங்கள்
பிரதிஷ்டை உடைக்கிறவர்கள் आज के दिन अपने जीवन को दूसरे के साथ तुलना करने से अपनी प्रतिष्ठा को तोड़ देने वाले கர்த்தர் தந்த வல்லமை இழந்து போகிறார்கள். परमेश्वर ने दिया हुआ सामर्थ को खो देते हैं। கன நித்திரையின் ஆவி அவர்கள் மேல் கடந்து வருகிறது. उन पर नींद की आत्मा आकर पहरती है। தேவன் நம்மோடு சொன்ன வசனம், கர்த்தர் நம்மோடு பேசின வசனத்திலே परमेश्वर ने हमसे बात किया हुआ वचन में ஒரு இன்ச்சு கூடவும் கூடாது, ஒரு இன்ச்சு குறையவும் கூடாது. 1 इंच बढ़ना भी नहीं है, 1 इंच घटना भी नहीं है। மோசே, தாவீது கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார்கள். मूसा और दाऊद ने जो परमेश्वर ने कहा उसे वैसा ही पूरा किया। கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கூட்டாம குறைக்காம அப்படியே செய்கிறார்கள். परमेश्वर ने जो कहा उसे ना ही बढ़ाया ना ही घटाया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தர் தாவீதை समस्त இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தினார். दाऊद को परमेश्वर समस्त इज़राइल का राजा बनाया। அவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்பும் பரிசுத்தம். परमेश्वर जो चाहता हो वो पवित्र நம்முடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் உண்டாயிருக்க வேண்டி, हमारे जीवन में कहां पर होना है। நம்முடைய சிந்தையில தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகணும். हमारे विचार में परमेश्वर जो चाहता है वो पवित्र हो। நம்முடைய கண்கள்ல தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகணும். हमारी आंखों में परमेश्वर जो चाहता है वो पवित्रता हो। நம்முடைய செவிகள்ல தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகணும். हमारी कानों में परमेश्वर जो चाहता है वो पवित्रता हो। கைகள்ல ஒரு பரிசுத்தம், हमारे हाथों में पवित्रता हो। இருதயத்துல ஒரு பரிசுத்தம், हमारी मन में एक पवित्रता हो। கால்கள்ல ஒரு பரிசுத்தம். पैरों में पवित्रता हो। எல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்தம் நிறைய வசன ஆதாரத்தோடு ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். ऐसी कई प्रकार की अवयवों के द्वारा जो पवित्रता है इसके बारे में मैंने तैयारी किया था। நேரம் இல்லாத காரணத்தினால முடிக்கிறேன். समय न होने के कारण मैं समाप्त करती हूँ। அப்ப நம்முடைய சரீரத்திலே, हमारे शरीर में, சிந்தனையில, विचारों में, கண்கள்ல, आंखों में, செவிகள்ல, कानों में, வாயில, मुंह से, கையில, हाथों में, இருதயத்தில, मन में, கால்ல पैरों में தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுமேயானால், परमेश्वर जो चाहता है वो पवित्रता यदि हमारे अंदर हो, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். उसे ही परमेश्वर कहता है। நீதியாய் நடந்து, धर्म से चलकर, நீதியாய் நடந்து கால்கள், पैर जो है धर्म मार्ग में चलना है। செம்மையானவளை பேசி வாய், सही बातें बोलकर मुंह, இழுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து கை, घूस लेना से मना करके मतलब हाथ, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை யோசனைகளுக்கு விலகணும். खून बहाने की विचारों से दूर होना है। அது இருதயம். वो हमारा मन, மாத்திரமல்ல, केवल वो नहीं, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடணும். बुराई को न देखने से अपने आंखों को बंद कर लेना है। இதற்கெல்லாம் வேத வசன விளக்கங்கள், ஆதாரங்கள் अनेक இருக்கிறது. ये सारी बातों का आधार बाइबल में बहुत लिखा गया है। இவைகளிலெல்லாம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே வரும்போது, इन सब के अंदर हमारे अंदर एक पवित्रता जब होगी, அப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், परमेश्वर जो चाहता वो पवित्रता यदि हमारे अंदर रहे, கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை உயர்ந்த இடங்கள்ல ஏற பண்ணுவார். वैसे लोगों को परमेश्वर ऊंचे स्थान पर उठाएगा, உயர்ந்த இடங்கள்ல வாசம் பண்ண வைப்பார். ऊंचे स्थान पर निवास कराएगा। கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக, उनके लिए चट्टान का शरण स्थान बनेगा। அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். उसकी रोटी उसे मिलेगी, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். उसका पानी उसे दिया जाएगा। அவனுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணு. उसकी आंखें से वो राजा का शोभा देखेगा। இதெல்லாம் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ये सब ऐसे लोगों को परमेश्वर देने वाला आशीर्वाद। யூத ஜனங்கள் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை குலைத்து போட்டார்கள். यहूदा लोग जो परमेश्वर चाहता हुआ अपवित्र स्थान को अपवित्र कर दिए। யூத ஜனங்கள் குலைத்து போட்ட பரிசுத்தத்தை தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே விரும்புகிறார். यहूदा लोगों ने जो कोई पवित्रता को अपवित्र कर दिया वही पवित्रता परमेश्वर हमसे चाहता है। யூத ஜனங்கள் குலைத்து போட்ட பரிசுத்தத்தை தேவன் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். जो पवित्रता को यहूदा लोगों ने बिगाड़ दिया वही पवित्रता परमेश्वर हमसे चाहता है। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे। ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். परमेश्वर हमसे एक पवित्रता चाहता है, நமக்குள்ள பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். हमारे अंदर परमेश्वर पवित्र चाहता है। தேவன் விரும்புகிற பரிசுத்தம், परमेश्वर जो चाहता वो पवित्र में बने रहो। நாம் திருப்தி அடைகிற பரிசுத்தம் அல்ல. हमारा मनमानी वाली पवित्र नहीं, மற்றவர்கள் நம்மை
நம்மை பார்த்து சொல்லுகிற சாட்சி பரிசுத்த சாட்சி அல்ல. दूसरे लोग जो हमारे बारे में कहते हैं वो गवाही के द्वारा पवित्र नहीं, தேவன் விரும்புகிற சாட்சி நமக்குள்ள இருக்கிறது. परमेश्वर जो चाहता है वो पवित्रता हमारे अंदर हो। ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்பேன். एक पल अपने आप को जांच कर देखेंगे, ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்பேன். एक पल हम अपने आप को जांच कर देखेंगे, நம்முடைய சிந்தனைகளிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? क्या हमारे विचारों में परमेश्वर जो चाहता वो पवित्र है? நம்முடைய இருதயத்திலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? क्या हमारा मन में परमेश्वर का विचार के अनुसार पवित्र है? நம்முடைய கண்களிலே செவிகளிலே கைகளிலே கால்களிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா? क्या हमारे आंखों में, कानों में, मुंह में, पैरों में, हाथों में परमेश्वर जो चाहता था वो पवित्रता है? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே உருவாகும் வரைக்கும் जब तक यहोवा चाहता है वो उस पवित्रता में न रहेंगे, கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடு. यहोवा का वचन तुम्हें कसौटी में कसता रहेगा, கர்த்தருடைய வசனம் நம்மை உணர்த்து. यहोवा का वचन हमें विवेकित करेगा, கர்த்தருடைய வசனம் நம்மை சோதிக்கு. यहोवा का वचन हमें परखता रहेगा। தேவனுடைய வசனம் நம்மை சோதிக்கும் போது यहोवा का वचन हमें परखते समय தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் தளர்ந்து போக கூடாது. विश्वास में ढीला ना होना, நாம் சோதிக்கப்பட்ட பின்பு परखा जाने के बाद, வசனத்தின்படி கர்த்தர் நம்மை புடமிட்ட பின்பு वचन के अनुसार कसौटी में कसने के நம்முடைய बाद வாழ்க்கை ஒரு சுத்தமான பொன்னாய் மாறி हमारा जीवन एक चौका सोना बन जाएगा। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரும்போது परमेश्वर जो चाहता है वो पवित्र आपके अंदर मेरे अंदर होते समय அப்படிப்பட்ட மனுஷனை மனுஷியை கர்த்தர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படி செய்வார். ऐसे स्त्री या पुरुषों को परमेश्वर ऊंचे स्थान पर निवास करने को रखेगा, அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார். उनके लिए परमेश्वर शरण स्थान बना रहेगा, அவனுக்கு புசிக்கிற அப்பமும் குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் குறைவில்லாமல் கொடுப்பார். उनकी रोटी और उनकी पानी बिना कोई कमी के दिया जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்க கண்கள் கர்த்தரை மகிமையுள்ளவராய் பார்க்கு. आपकी आंखें परमेश्वर को शोभायमान होकर देखेगा। இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும். यही आशीर्वाद हमें भी अवश्य है। ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள हे வேணும். परमेश्वर आप जो चाहते हैं वो पवित्रता मेरे अंदर हो। நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வேணும். परमेश्वर आप जो चाहते हैं वो पवित्रता मेरे अंदर எல்லாரும் வாய் हो। திறந்து ஜெபிப்போம். सब कोई मुंह खोलकर प्रार्थना करेंगे, ஒரே ஒரு வார்த்தை एक ही शब्द बोलिए, கர்த்தாவே உம்முடைய வசனம் என்னை போதிக்கட்டு. परमेश्वर आपका वचन मुझे चलाने दो। நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளே உருவாகும் வரைக்கும் आप जो चाहते हो वो पवित्रता मेरे अंदर उत्पन्न होने உம்முடைய तक வசனம் என்னை புடமிட்டாலே आपका वचन भले मुझे कसौटी में அந்த कसता வசனத்தின் रहे, அறிவு எனக்குள்ளே உண்டாகி उस वचन का समझ मेरे अंदर அந்த हो। சோதனை காலத்தில் நான் மௌனமாயிருந்து परीक्षा के समय में शांत रहूं, சோதனையிலே ஜெயம் பெற்று परीक्षा में जय உம்முடைய पाऊं ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாய் और மாறுவேன். आशीर्वाद का योग्य पात्र बनूं। எல்லாரும் கேளுங்க. सब कोई मांगिए, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வாசம் பண்ணும்படி வைப்பார். परमेश्वर आपको ऊंचे स्थान पर निवास कराएगा। கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். चट्टान रूपी मसीह आपके लिए सहायक बनेगा। ஒரு நாள் உங்களுக்கு ஆகாரத்திலே குறைவு வராது. आपके जीवन में कभी भोजन का कमी न होगा। நீங்க புசிக்கக்கூடிய அப்பம் குடிக்கக்கூடிய தண்ணீரை குறைவில்லாமல் தருவார். आपको जो देना है वो रोटी और पानी बिना कमी के मिलता रहेगा। தேவ தரிசனம் காணும்படியாக கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். परमेश्वर का दर्शन देखने के लिए आपकी आंखें खोल देगा। உங்கள் கண்கள் தேவனை காணு. आपकी आंखें परमेश्वर को देखेगी। கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாக परमेश्वर का वचन वैसे हमारे जीवन में पूरा होने के लिए, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய परमेश्वर का वचन को मान आज्ञाकारी बनने के लिए, கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। Glory. Glory, Hallelujah. हालेलुया, हालेलुया, हालेलुया। ஆண்டவரே, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை கர்த்தர் हालेलुया, எங்களுக்குள்ள हालेलुया। கட்டளையிடுவார். உமக்கு நன்றி. महिमा हो, महिमा हो, महिमा हो, महिमा हो। आप जो चाहते हैं वो पवित्र मेरे अंदर होने दो प्रभु जी। आप जो चाहते हैं वो पवित्रता मेरे अंदर होवे। आपके वचन के अनुसार चलने के लिए सहायता कीजिए। आपके वचन परमेश्वर मुझे परखने पर प्रभु चौका सोना बनने के लिए सहायता कीजिए प्रभु जी। हालेलुया, हालेलुया, हालेलुया। ग्लोरी, धन्यवाद, 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 धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद हो प्रभु। हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। ग्लोरी। तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुआ। तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुआ। आराधना
நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் முன்னே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே கடலின் மீது நடந்திட்டு உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாயிருப்பதால் எனக்கு ஏது கவலை. கடல் மீது நடந்த உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாயிருப்பதால் எனக்கு ஏது கவலை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டு நேசருண்டு பயமே இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டு நேசருண்டு பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरी चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुआ. तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुआ. आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे. तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुआ. तू जो कहे मैं करूँगा, तेरी राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में रहूँगा मेरे प्यारे यीशुआ. आराधना यीशुवके, आराधना यीशुवके, आराधना यीशुवके,
கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாயிருக்கும் போது, परमेश्वर जो चाहता है वो पवित्रता हमारे अंदर होते समय கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வாசம் பண்ணும்படி परमेश्वर हमें ऊंचे स्थान पर निवास करेगा। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாயிருக்கும் போது, परमेश्वर जो चाहता वो पवित्रता हमारे अंदर होते समय கர்த்தர் நமக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் தருவார். परमेश्वर हमें रोटी और पानी बिना कमी देगा। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகும் போது, परमेश्वर जो चाहता वो पवित्रता हमारे अंदर होते समय கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். चट्टान रूपी मसीह हमारे लिए शरण स्थान बनेगा। தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே வரும்போது, परमेश्वर जो चाहता वो पवित्र में हम बने रहते समय நம்முடைய கண்கள் தேவனை மகிமை பொருந்தினவராய் காணும். हमारी आंखें परमेश्वर को शोभा के रूप में देखेगा। கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே கடந்து வந்து, हमारे अंदर परमेश्वर जो चाहता वो पवित्र होने के लिए அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே வழிநடத்தப்பட पवित्र के मार्ग में आगे बढ़ते जाने के लिए ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாய் परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 கர்த்தருடைய धन्यवाद। நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए वर एक परमेश्वर के बच्चों को கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி अरे के हाथ की कमाई को परमेश्वर पलटा कर कई हजार गुना अधिक देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு धन्यवाद। கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பேன். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறேன். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கர்த்தர் हैं। தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद காலை प्रभु। வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க கிருபை செய்தீர். परमेश्वर सुबह के समय भी आपके पवित्र शास्त्र के वचन को ध्यान करने के लिए सहायता किया। தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளே கட்டளையிட்டார். परमेश्वर जो चाहता वो पवित्रता में बने रहने के लिए सहायता कीजिए। நம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உருவாகும் வரையிலேயும் आपकी पवित्रता जब तक हमारे अंदर उत्पन्न नहीं होता இந்த வசனம் புடமிடுகிறது. तब तक ये वचन हमें परखता है प्रभु। சோதனையின் காலத்துல மௌனமாய் இருந்து ஜெயம் பெற்று परीक्षा के समय शांत होकर जय पाने के लिए நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள आपने जो भी आशीर्वाद बताए सभी आशीर्वाद को हासिल कर लेने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வார். परमेश्वर आप हर एक को सहायता कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து आपके बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आप आशीष कीजिए। நல்ல நாமம் மகிமைப்படட்டும். आपका भला नाम महिमा हो। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मनियों को ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே मुझ में उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி. के என் मेरे मन ஆத்துமாவே योगों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के उसके கர்த்தர் செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।